சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, நெற்றியிலிருந்து அந்த தீப்பொறிகள் வருது. அது அக்கினி தேவன் கூட தாங்க முடியாததுனால சரவண பொய்கையில் விட்டுருவார். அது 6 குழந்தைகளாகும். 6 கார்த்திகை பெண்கள் வளர்ப்பாங்க. அந்த 6 பேரையும் சக்தி ஒன்று சேர்த்து முருகன் இருப்பாருங்கிறதால இதெல்லாம் இது முறையான வரலாறு கிடையவே கிடையாது. எதை வச்சு சொல்கிறோன்னா, நீங்கள் பாருங்கள், இவர் சிவபெருமான் தன்னுடைய நெற்றியிலிருந்தே நெற்றிக்கண் மூலமாக ஒரு குழந்தையை பெற வேண்டும் என்று சொன்னார்னா, அவர் ஏன் திருமணம் பண்ணார்? பார்வதியை ஏன் திருமணம் பண்ணார்? ஒன்று. அவர் அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்தவர். அவரோ அண்டபேரண்டங்கள்லேருந்து வர்றாரு. அவர் இந்த மண்ணுலகத்தில் அருளாட்சி வேணும்னா இந்த மண்ணுலகத்தில் ஒரு கடவுளை உருவாக்க வேண்டும். ஏன்னா இவர் அண்டபேரண்டங்கள்லேருந்து வந்தவர் இங்கே அருளாட்சியை அமைத்து கொடுத்தார் என்றால், ஒவ்வொரு தடவையும் அண்டபேரண்டங்கள்லேருந்து அவரையே சார்ந்து இருப்போம். அப்படி இல்லை, இந்த மண்ணுலகத்துக்குன்னு கடவுள்கள் வேண்டும். இந்த மண்ணுலகத்தில் தோன்றின கடவுள்கள் தான் இந்த மண்ணுலகத்தை சிறப்பாக காப்பாற்ற வேண்டும். சிவபெருமானுடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதல் இருக்கலாமே தவிர கடவுள்கள் இங்கே இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பார்வதியை மணந்து கொண்டு முருகப்பெருமானை பெற்றுக்கொண்டார்.